நம்ம எல்லாருமே சேவ் பண்ணணும்னு நினைக்கிறது நம்ம பிள்ளைங்களோட ஃப்யூச்சருக்காக மட்டும்தாங்க. ஏன்னா நம்ம அம்மா அப்பா ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம அம்மாக்கிட்டேருந்து அப்பாக்கிட்டேருந்து எவ்வளவோ வாங்கி செலவு பண்ணியிருப்போம். அப்போ அந்த காசோட மதிப்பு நிச்சயமாக நமக்கு தெரிஞ்சிருக்காது. என்னடா நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்களேன்ற அந்த ஒரு ஏக்கம் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அதே நம்ம அம்மா அப்பாவா ஆகும்போது அவங்களோட ஃபீலிங்கு அவங்களோட எவ்வளோ அவங்க கஷ்டப்பட்டுருப்பாங்க, நம்ம கொடுக்கலனாலும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்றது நம்ம தாயான பிறகு தான் நமக்கு முக்கால்வாசி தெரியுது. அப்படின்றபோது நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஆசைப்படுறது எல்லாருமே அதுதான். மிடில் கிளாஸை பொறுத்தவரைக்கும் மோஸ்ட்லி எல்லோரும் ஆசைப்படுறது நம்ம குழந்தைங்க கிட்டது எல்லாம் கொடுத்துடணும், குழந்தைங்க என்றைக்கும் சந்தோஷமாக இருக்கணுன்றது மட்டும்தான் நம்ம அம்மாவாக இருந்து ஆசைப்படுறோம். அப்படின்ற பட்சத்துக்கு நம்ம சேவ் பண்ணி தான் ஆகணுன்றது நம்மளோட கட்டாயம். ஏன்னா மிடில் கிளாஸை பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் வீட்டில் சொத்து சேர்த்து தந்திருப்பாங்கலாம் சொல்லவே முடியாது. ஒரு சில அம்மா அப்பா கொடுத்துருப்பாங்க, ஒரு சில அம்மா அப்பாவால் கொடுத்துருக்க முடியாது. அது தப்பும் சொல்லவும் முடியாது. ஏன்னா அன்னைக்கு அவங்க சூழ்நிலை அப்படி. அதனால் நம்ம குழந்தைங்கள அப்படி கைவிட்டுறக்கூடாதுன்றதை மட்டும் நினச்சிக்கோங்க. இருக்க கொஞ்சம் கொஞ்சம் காசாக இருந்தாலும் சரி, அது கோல்டில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் படிப்புக்குன்னு சொல்லி காசாக கையில் இப்போ ஆர்டி, எஃப்டி, போஸ்ட் ஆஃபீஸில் கூட நீங்கள் சேவ் பண்ணி பிள்ளைங்களுக்கு இந்த குறிப்பிட்ட வயசு சேமிப்பை பொறுத்த வரைக்குங்க முக்கியமானது பிளான் தாங்க. பிள்ளைங்களுக்கு இந்த வயசில் இவ்வளோ அமௌண்ட் கையில் இருக்கணும். அப்போனா தான் அவங்க லைஃப் செட்டில் ஆகும், அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்றது பெற்றவங்களாக நம்ம கடமை தாங்க. அதனால் நம்ம அதை பிளான் பண்ணிக்கணும். இந்த வயசில் குழந்தைக்கு நம்ம இருக்கோம் இல்லைன்றதாங்க பிரச்சனை. ஏன்னா ஆண்டவ புண்ணியத்தில் எல்லோரும் அவங்க குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு தான் எல்லாருமே நினைக்கிறோம். ஆனால் ஒரு வேளை நமக்கு ஏதாவது ஒன்றுனா நம்ம பிள்ளைங்க ஏங்கிடக்கூடாது, யார் கையிலேயே போய் கைகிட்டி நின்றவும் கூடாது, ஏந்திரவும் கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நமக்கு ஒரு காய்ச்சல் தலைவலி வந்தாலும் உண்மையுமே சொல்கிறேங்க, 1000 சொந்த பந்தம் நம்மளை சுற்றி இருந்தாலும் நமக்கு ஒரு காய்ச்சல் தலைவலின்னு வந்தால் பார்க்குறதுக்கு நாதி இல்லையேன்னு அந்த டைமில் தான் நமக்கு தோணும். அப்படின்னும்போது நமக்கே அந்த நிலமை நம்ம பிள்ளைங்களை நம்ம ரொம்ப யோசிக்கணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்லா ஆரோக்கியமாக நம்மளையும் பார்த்துக்கணும். அதே நேரத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு தேவையானதும் ஃபிட் பண்ணி சேர்த்து வைக்க ஆரம்பிங்க. பிள்ளைங்களோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கையில் இந்த டைமில் இவ்வளோ அமௌண்ட் கிடைக்கணுன்றத முக்கியமாக புரிஞ்சுக்கோங்க. அதுக்குன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அங்கங்கெல்லாம் சீட்டு போடாதீங்க, அங்கங்கே நகை சேர்க்குறேன்னு இங்கே செய்கூலி சேதாரம் இங்கே வாங்குவோம் தெரிஞ்ச கடை அப்படின்னு சொல்லி நம்பி ஏமாறாதீங்க. எடுக்கிறது ஒரு நல்ல பெரிய, ஏன்னா நான் நிறைய நகை பக்கத்தில் இருக்க கடை நம்பிக்கையான கடைன்னு எடுத்துங்க. நாங்கள் வீடு கட்டணுன்ட்டு பிளான் பண்ணும்போது அந்த நகையெல்லாம் ப்ளச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சா திருப்புறது நமக்கு கஷ்டம். கடன் லோன் எடுத்திருக்கோம், திருப்பி நகை கடன் வச்சோம்னா அதே நம்மளால் முடியாதுன்னு ப்ளச் பண்ணும்போது பாதிக்கு பாதி செம்பு வச்சு ஏமாற்றிட்டாங்கங்க. அப்படின்னும்போது நம்ம ஒரு பெரிய கடையில் செய்கூலி சேதாரம் இல்லாமல் சீட்டு போடுறாங்க பாருங்களேன், அந்த மாதிரி சீட்டில் சேர்ந்து நீங்கள் சேவ் பண்ணுங்கள். அது நமக்கு ரொம்ப பெனிஃபிட். சீட்டு போடும்போது கேட்டுக்கோங்க, செய்கூலி சேதாரம் இருக்கா இல்லையான்றதையும். நம்ம குழந்தைங்களுக்கு சேர்க்குறோம், பெண் குழந்தைங்களுக்கு சேர்க்குறோம்னா பெண் குழந்தைங்கள கூட்டு போயிடுங்க, அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் டிசைன்ஸ் எடுத்து வைங்க. முக்கால்வாசி நம்ம கையில் ஒரு தொழில் இருந்தே ஆகணுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம வீட்டுக்காரங்க நல்லா சம்பாரித்து கொடுக்குறாங்க, நம்மளை வீட்டில் உட்கார வச்சுருக்காங்க, அது அவங்களுக்கு சந்தோஷம். அது உண்மையுமே சொன்னால் ஒரு பெண்ணாக இருந்து கேட்டிங்கன்னு நினச்சிக்கலாம், அது எனக்கு சந்தோஷமே இல்லைன்னு தான் நானும் சொல்லுவேன், வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களுமே சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவங்களுக்கு தெரியும் அது ஒரு மாதிரி மன அழுத்தத்தை உண்டாக்கிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கோம், நம்மளால் நம்ம பிள்ளைகளுக்கு ஒன்றும் செய்ய முடியலையே என்ன. ஆனால் அவங்க கொடுக்குற சம்பளத்துக்குள்ளே பிள்ளைகளுக்கு சேவ் பண்ணுறதுலேருந்து ஒரு சீட்டு போடுறது, இல்லை ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் கட்டுறது, பிள்ளைங்களுக்கு வேண்டது எல்லாம் அவங்க கொடுக்குற காசுலேருந்து நம்ம தான் பண்ணுறோம். ஆனால் நாளைக்கு நமக்குன்னு வரும்போது ஒன்றுமே இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். அதனால தாங்க சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு நம்ம கையில் ஒரு தொழில் இருந்துச்சுன்னு நினச்சிக்கோங்களேன், நாளைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கையிலேருந்து ஒரு 5 ரூபா செலவு பண்ணும்போது நிச்சயமாக அது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு நம்ம வேலைக்கு தான் போகணுன்னு இல்லைங்க. வீட்டில் இருந்து சின்ன சின்ன அந்த மளிகை கடைகளில் சின்ன சின்ன பாக்கெட் போடுவாங்க பார்த்தீங்களா, 5 ரூபா பாக்கெட்டு, 10 ரூபா பாக்கெட்டு, பட்டை லவங்கம் எல்லாம். அது உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒருத்தவங்க செய்கிறாங்கன்னா அவங்ககிட்ட ஒரு பல்காக ஒரு 10 கிலோ 5 கிலோன்னு வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா வீட்டில் உட்காந்து நீங்கள் பாக்கெட் போட்டு கொடுத்துடலாம். பாக்கெட் போட்டு முடிச்சோன்னா அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவங்களே வந்து எடுத்துப்பாங்க. குழந்தைங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சேமிப்பை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. ஏன்னா சின்ன பிள்ளைங்க இப்போ இருந்து அப்படிலாம் இல்லவே இல்லைங்க. சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள விவரம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம இப்போ இருந்தே கற்றுக் கொடுக்குறது, நம்ம அவங்க பார்க்கும்போது கரெக்டாக சேவ் பண்ணுறது, ஒரு தண்ணியாக இருந்தாலும் மிச்சம் பண்ணி வைக்கிறது, ஒருத்தர் சாப்பிட்ற சாப்பாடாக இருந்தாலும் வேஸ்ட்டு பண்ணாமல் சாப்பிட்றது, இதெல்லாம் பிள்ளைங்க நோட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்மளை பார்த்து தான் நம்ம குழந்தைங்க வளர்கிறாங்க. அப்படின்னும் போது பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே
ஒரு சேமிப்பு பழக்கத்த சொல்லிக் கொடுங்க. பிள்ளைங்களுக்கு ஒரு உண்டியல் வாங்கி கொடுங்க. அவங்க ஏதாவது நல்ல காரியம் செய்யும்போதோ, இல்லைனா அவங்களுக்கு ஏதாவது சந்தோஷமான நாள்ல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் குடுப்பீங்க பாருங்க. பிள்ளைங்க எப்படி ஏதாவது ஒண்ணு கேட்பாங்க. நம்ம அப்ப சொல்லியிருப்போம், "உனக்கு வாங்கி தரேன்டி, வாங்கி தரேன்டின்னு." அந்த இதுக்கு இத இப்படி சேர்த்து வைங்க. பிள்ளைங்களுக்கு தெரியாம நீங்களும் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்ட போட்டுட்டே வாங்க அந்த உண்டியல்ல. பிள்ளைங்க கேட்டத அப்போதைக்கு அவங்க கையாலேயே குடுத்து உடைக்க சொல்லி, எண்ண சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த எண்ணம் அதிகமாகிட்டே இருக்கும் குழந்தைங்களுக்கு. சேவ் பண்ணணும், அடுத்து ஒரு பொருள் வாங்கணும், நம்ம காசுல வாங்கணுன்ற அந்த எண்ணம் வரும் மொத. எதுக்கெடுத்தாலும் அம்மா, அப்பாவ டிபெண்ட் பண்ணாம, நம்ம காசுல வாங்கணும், அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாதுன்ற அந்த ஒரு எண்ணம் வரும். அதனால அந்த பழக்கத்த முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு சொல்லிக் குடுங்க. சம்பாரிக்கிறத ஃப்ளிட் பண்ணி போட ஆரம்பிங்க. உங்களுக்கு ஒரு லோன் இருக்குன்னா, அந்த லோன சீக்கிரம் இப்போ பெரிய பிரச்சனை உங்ககிட்ட ஒண்ணு இருக்குன்னு நெனச்சுக்கோங்களேன். நான் 10,00,000க்கு நகை வச்சிருக்கேன். இருக்கிற பிரச்சனை அதுதான் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, எதுலயுமே ஃபிட் பண்ணி போடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு. மொத்த சேவுக்கான காசையும் அதில போட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ, அவ்வளோ சீக்கிரம் அந்த நகைய திருப்பிருங்க. திருப்பிட்டு நீங்க சேவ்ல பண்ணுங்க. சேவ்லயும் சேமிக்கிறதுலயும் கால வச்சுட்டு, கடனுக்கும் கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அது உங்களுக்கு ஒரு மாரி மன அழுத்தத்தையும், டென்ஷனையும் உண்டாக்கும். ஏன்னா, நம்ம தான் வீட்ல இருக்கவங்க தான் அத எல்லாம் பிரிச்சு எதுல போடுறதுன்னு யோசிக்க போறோம். அப்படின்னும்போது ரொம்ப டென்ஷன் ஆகும். அந்த மாச செலவு எப்படி பார்க்க, கடன எப்படி கட்ட, பிள்ளைகளுக்கு எப்படி சேமிக்கிறதுக்கு, சீட்டுக்கு எப்படி காசு கட்ட, அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப மன அழுத்தம் உண்டாக்குற மாரி ஆயி போயிரும். அந்த மாரி தப்பு பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு கடன முடிச்சுருங்க. கடனே என்னைய கேட்டீங்கன்னா, கடனே இல்லாம இருந்தா தான் சேமிக்கிறதுக்கு சந்தோஷமா சேமிப்போம். ஒரு காசு போட்டு ஒரு காசு கட்டுறோம்னா, சரி பரவால்லப்பா, திருப்பி இன்னும் 10 மாசத்துல, 11 மாசத்துல நம்மகிட்ட அந்த நகையா வரப்போகுது, காசா வரப்போகுதுன்னு அந்த ஒரு சந்தோஷ மனசுல வச்சுட்டுனாலும் மாசம் மாசம் கரெக்ட்டா கட்டுவோம். நமக்கு ஏற்கனவே ஒரு கடன் இருக்குன்னா, அந்த கடன கட்டி முடிச்சா தான் நீங்க அடுத்த சேமிப்புல கால் வைக்கணும். அப்பனா தான் அது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். இல்லன்னா அது ஒரு மாரி மன அழுத்தத்த உண்டாக்கிரும். இல்ல ஒரு மாரி கோபத்த உண்டாக்கும். அது எங்க காட்டுன்னு தெரியாம நிச்சயமா வீட்ல ஹவுஸ் ஒய்ஃப் நம்ம பண்ற ஒரே தப்பு, குழந்தைங்க கிட்ட தான் காட்டுவோம். ஏன்னா ஹஸ்பண்ட்ட நம்மளால காட்ட முடியாது. குழந்தைங்க கிட்ட காட்டுவோம். அப்புறம் அவங்க கிட்டயும் மூஞ்சி காமிச்சோம்னா, வெளிய போயிட்டு வர்றவங்க அவங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் கோவம் ஆகும். என்னடா வெளியவே இவ்வளோ பிரச்சனைய முடிச்சுட்டு வரோம், நம்மகிட்டயும் கோவத்த காட்டுறாங்களே அப்படின்ற மாரி அவங்களுக்கும் கோவம் வரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு பிளான் பண்றவங்க எந்த கடன் இருக்கோ அந்த கடன அடைச்சிருங்க. நெறைய பேர் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்துருக்கேங்க யூடியூப் சேனல். ஒரு கடன் நகைய வச்சு அடகு வச்சு நகை வாங்குங்க. ஒரு பத்திரம் இருக்குன்னா பத்திரத்த வச்சு அது வர காசுல வச்சு இன்னொரு இடம் வாங்குங்க. எனக்கு தெரிஞ்சு அது தப்பான பழக்கங்க. அது தப்பான முன்னுதாரணமா போயிரும் குழந்தைங்களுக்கும் நம்ம பண்ணோம்னா. கடன் பிள்ளைங்கள பொறுத்தவரைக்கும் நம்ம பண்றத பார்த்தாங்க வளருது. கடன் இருந்தா கடன அடைப்பான்னு தான் சொல்லணும். அடைச்சிட்டு நீ எதுனாலும் சேவ் பண்ணுப்பா, எவ்வளோனாலும் சேமிப்பு, நான் உனக்கு காசு தரேன்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லி குடுத்து வளர்க்கணும் பிள்ளைகளுக்கு. நம்மளே முன்னுதாரணமா போய் ஒரு நகைய வச்சு இன்னொரு நகை வாங்குறோம். இன்னைக்கு பேங்கோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு எல்லா மிடில் கிளாஸ்ல இருக்க ஒய்ஃபுங்களுக்கும் தெரியும். ஏன்னா நம்ம சாப்பிடாம கொள்ளாம அந்த நகைய திருப்பும்போது 1 வருஷம் வச்சோம்னா 10,000 கட்டுவோம் இன்ட்ரெஸ்ட். 1 மாசம் வச்சோம் 6 மாசம் வச்சோம்னா 5,000 கட்டுவோம். அப்படின்னு இப்போலாம் 6 மாசம் தாங்க இருக்கு. அந்த 5,000த்துக்கு திருப்பி காசு கட்டுற மாரிலாம் வருது. அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு சேவ் பண்ண ஆரம்பிங்க. தேங்க் யூ.